ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது ஒன்று மட்டும் செஞ்சு கொடுத்தாலே போதுங்க. சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி சுவையாக பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க. அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மாவோடு கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. நெய் சேர்த்ததுனால சிறு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சி இது மாதிரி எடுத்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு மாவில் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி மாவை சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சி இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாகும். இப்போ இதோடு சேர்க்குறதுக்கு சாஸ் பேனில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லமும் அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் ஊற்றிக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ வெல்லம் கரைஞ்சி 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி 1 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்திருக்கும். பாகு பதம் வந்துடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் திக்காக பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்கி ஆற விட்டுடுங்க. இதை அப்படியே ஆறி வரட்டும். மூடி வச்சுடுங்க. இப்போ சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 4 டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா வானலில் வறுத்த பிறகு எடுத்து சேர்த்திங்கன்னா ட்ரை டெசிகேட்டட் கோகோனட் ரெடி. இப்போ இதோடவே ஒரு 10 பாதாம், ஒரு 2 ஏலக்காய், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க. வெள்ளை எள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா ஓட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்ததை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக நட்ஸ் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும். இப்போ ஃபில்லிங் ரெடியாக எடுத்து இப்போ பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். மாவு ஒரு 6 நிமிஷம் ஊறந்திலே நல்லா சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிக்கங்க. எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பிசைஞ்ச பிறகு இந்த மாவை 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. 2 பெரிய உருண்டைகளாக பிரித்து எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி எடுத்த மாவை நல்லா கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து அப்படியே வச்சு தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ப்பை விட அதை விட நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. தடிமனாக இருக்கக்கூடாது. நான் இது மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்லேயே நல்லா பெருசாக தேய்ச்சிட்டேன். இப்போ இது மேலே இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் டப்பா இருந்தால் எடுத்துங்க. இல்லை மூடி இருந்தாலும் எதால் கட் பண்ணால் ஷார்ப்பாக கட் ஆகுமோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. இது மாதிரி வட்டமாக 4 பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே உருட்டி திரும்பவும் மாவோடு சேர்த்து தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. ரொம்ப தடிமலாக இல்லாமல் இது மாதிரி மெலிசாக தான் இருக்கணும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சுட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இதிலே அதிக அளவில் கிடைக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து தவாவில் சுட்டு எடுத்துக்கலாம். ஒரே இதில் 4 3 கூட போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. டைமும் அதிகமாகாது. ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுனால நல்ல ப்ளஃபியாக உப்பி வரும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். சாப்பிடவும் சுவையாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. எல்லாத்தையுமே திருப்பி போட்டு 2 சைடும் வெந்து செவந்து வரணும். இதே நீங்கள் பூரியாக கூட எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதிக எண்ணெயில் பொரித்து எடுக்க விருப்பம் இல்லாதவங்க இது மாதிரி தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கங்க. இப்போ ஓரங்கள்லாம் வெந்து நல்லா 2 சைடுமே லைட்டாக செவந்தால் போதும். ரொம்ப செவந்துட வேண்டாம். சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப செவந்துடுத்துனா அழுத்தமாயிடும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே சுட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க.
இப்போ மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி தவாவில் போட்டு சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் ஃபில்லிங் வச்சு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து பிளேட்டில் வச்சு இதில் நம்ம கரையை வச்ச வெள்ளை கரைசல் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து மேலே அப்படியே பரவலாக தடவிக்கங்க. தடவும் ஈஸியாக தான் இருக்கும். எல்லா சைடுமே இது மாதிரி ஓரங்கள் பூராவுமே நல்லா பரவலாக தடவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நடுவில் வச்சுடுங்க. நடுவில் வச்சு அப்படியே மேலேருந்து ஒரு மடிப்பு மடித்து ஓரங்களை அழுத்தி விட்டுடுங்க. நல்லாவே சீலாகும். இப்போ இது மேலேயும் வெள்ளைக்கரைசலை லைட்டாக தடவிடுங்க. தடவிட்டு எடுத்து வச்சுடுங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. இதை நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். கோதுமை மாவு, வெல்லம், அதுவும் உள்ளே வைக்கிற ஃபில்லிங் வந்து பொட்டுக்கடலை, எள், நட்ஸு, கூடவே வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். அதனால் எல்லாமே ஹெல்த்தியான பொருள். சாப்பிடவும் ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஐட்டமாக செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஒன்று சாப்பிட்ற இடத்துல 4 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெள்ளைப்பாகுலே ஊறி அந்த ஃபில்லிங்கோடு சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.